எடுத்துக்கப்பா. அடுத்தது law of motion in 2 dimension, அதான் motion plane. எடுப்பு சீக்கிரம் அடுத்து போலாம். இது வேணா சொல்லு, PDF தரேன். Statics. Okay, சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, மோஷன் இன் பிளைன் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொஜெக்டட் ஆகிறப்போ, தூக்கி வீசும் பொழுது, எரியும் பொழுது என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம். கொஷின்ஸும் பார்த்துட்ருக்கோம். பிவைக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எல்லா பிவைக்கும் நல்லா படிச்சுக்கோ. கிளியரா? இது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ரைட். இதில் ஷார்ட்டாக என்னென்ன பார்த்துருந்தோம் இது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனில் 2 டைப் ஆஃப் மோஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து இது வெக்டார் அப்படின்னா ஃப்ரம் ஹரிசாண்டல், இது தீட்டானா இந்த இடம் யூ காஸ் தீட்டா, இந்த இடம் யூ சைன் தீட்டா. மேக்ஸிமம் பாயிண்டில் உனக்கு என்ன 0 ஆகிடுமா? யூ சைன் தீட்டா 0 ஆகிடும். யூ காஸ் தீட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே உனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சிலேஷன் கிடையாது, ஒய் ஆக்சிஸில் -g தான் ரீசன். அதனால் சைன் தீட்டா போக ரெடியூஸ் ஆகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் உனக்கு என்ன ஆகிட்டே வரும்? அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த பாயிண்ட் உனக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். இதை யூஸ் பண்ணி கலீலியோட ஈக்குவேஷன்ஸை நீ பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது இப்போ இந்த சைடு இருக்கிறதெல்லாம் பேர் ஹரிசாண்டல் மோஷன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வெர்டிக்கல் மோஷன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹரிசாண்டல் அப்படின்னு தீட்டாவை இங்கே எடுத்துக்கணும், இல்லை ஸ்டார்டிங் ஃப்ரம் வெர்டிக்கல் அப்படின்னா தீட்டாவை இங்கே எடுத்துக்கணும். உனக்கு இந்த இடத்துல எது மட்டும்தான் இருக்கும்? யூ சைன் தீட்டா மட்டும்தான் இருக்கும். சாரி, இந்த இடத்துல யூ சைன் தீட்டா இருக்காது. இந்த இடத்துல என்ன மட்டும்தான் இருக்கும்? மேக்ஸிமம் பாயிண்டில்
u cos theta மட்டும்தான் இருக்கும். ஸோ u cos thetaவை எதோட ஈக்குவல் பண்ணிக்குவாங்க, இனிஷியல் வெலாசிட்டியில் ஆஃபும்பா சரியா இல்லையா, இது அதுக்கு ஈக்குவலும்பா, ஏதாவது ஒரு கொஷின் பேப்பரில் கொடுத்துருப்பான், அதுக்கு ஏற்ற மாதிரி நீ சம்ம டிரைவ் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஆரம்பிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கும், அதுக்கப்புறமேட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துடும், சாரி ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் த்ரூ அவுட் மோஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3i + 4j அப்படின்னா முடிகிறப்ப என்னவா இருக்கும், 3i - 4jன்னு இருக்கும். என்ன ஆக்சிஸ் மட்டும் ஆப்போசிட்டில் மாறிக்கும், ஒய் ஆக்சிஸில் மட்டும் ஆப்போசிட்டில் மாறிக்கும். இது யாரோட இதில் ப்ரொஜெக்டைல் மோஷனோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்டை நீ பார்க்கணும். சரி ஓகே ரைட்டு. இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷனில் நமக்கு தேவையான மெயின் ஈக்குவேஷன்ஸ் அப்படிலாம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ தூரம் வந்து ஒரு விஷயம் பறக்கும் அப்படின்னு. ஆஃப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அண்ட் ஃபுல் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்குமே நான் கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டேன். மேலே போகிறது t1 டைம், கீழே வருது t2 டைம். ரெண்டு டைமும் ஈக்குவலாக தான் இருக்கும். அந்த ஈக்குவலாக இருக்கிற ஒரு டைமை நீ கூட்டிட்டேன்னா அதுதான் என்னது டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தா 2u sin theta / gன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். மேலே போகிறது ஒரு u sin theta / g. அகெயின் கீழே வர்றது என்னது உனக்கு u sin theta / g. இது எப்படிங்கிறதுலாம் டெரிவேஷன் போட்டிருக்கேன், நீ அதை ஃபுல்லாக படிச்சுக்கணும். அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட்டு 2u sin theta / g. sin thetaவை cos thetaவை தெளிவாக பார்த்து வச்சுக்கோ. அண்ட் தென் உனக்கு அடுத்து சொல்லி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டு சார் சொல்லி கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் ஹைட்டுனா ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் எடுத்துக்கிட்டேன்னா கீழேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான் சார் என்ன சொல்லி கொடுக்குறேன், மேக்ஸிமம் ஹைட்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதிகபட்சமாக ஒரு பொருள் போகக்கூடிய உயரம். இதை டேரெக்டாக உன்னால் கால்குலேட் பண்ண முடியும். என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா u² sin² theta / 2gங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இது தெளிவாக பார்த்துக்கணும். அண்ட் ரேஞ்சுங்கிறது இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ரேஞ்சுன்னு சார் சொல்லி கொடுப்பேன். ரேஞ்சுக்கு ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா u² sin 2 theta / gன்னு சொல்லி கொடுப்பேன். u² sin 2 theta / g. இந்த மூணு ஃபார்முலா நல்லா படிச்சுக்கணும். t = 2u sin theta / g, h max = u² sin² theta / 2g, and maximum range u² sin 2 theta / g. அண்ட் இன்னுமே சில ஸ்பெஷல் ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்முலாஸ்ன்னு சார் சொல்லி கொடுத்துருக்கேன். sin² thetaனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். sin² theta அப்படின்னு பார்த்தோன்னா sin theta into sin thetaன்னு நீ எடுத்துக்கணும். அதுவே sin 2 times theta அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 times sin theta into cos thetaன்னு எடுத்துக்கணும். உனக்கு இந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா உனக்கு இருக்குது. sin thetaனா 2 times sin theta = 2 sin theta into cos theta. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ தெளிவாக படித்து வச்சுக்கணும். இதுக்கேற்ற மாதிரி உனக்கு சம்மும் வரும், அதுக்கேற்ற மாதிரி நீ போட்டுக்க வேண்டியதுதான். வேறு ஏதாவது நடுவில் ஆங்கிள் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அங்கங்கே சொல்கிறேன். சரி ரைட் ஓகே, இன்றைக்கி டாபிக் போகலாம். ஓகேவா? இந்த படத்தில் இருக்க யாருன்னு தெரியுதா? செஸ்ட்லேயே எழுதி வச்சிருக்கேயா, சோப்ரா, நீரஜ் சோப்ரா. இந்த இதில் அஜித் படமோ விஜய் படமோ கொடுத்துருந்தா கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை, நீரஜ் சோப்ராவை கொடுத்த கஷ்டம்தான். சரி ரைட் ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லித்தரோம். ப்ரொஜெக்டைல் மோஷன் தான். இவர் ஈட்டியை விட்டார்னா ஈட்டி எப்படி போகும், இப்படி தான் வரும், ஜாவனேலா சம்திங். இது ப்ரொஜெக்டைல் மோஷன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமேட்டுக்கு இவர் விடுற ஆங்கிள் பாரு. இவர்னு இல்லை, யாராக இருந்தாலும் இதுதான் பாயிண்ட்டு. உனக்கு ஒரு பொருள் அதிகபட்ச ரேஞ்சுக்கு போகணும்னா, ரேஞ்சுனா ரொம்ப தூரமாக போகணும். ஈட்டு எரியுதுல எவ்வளோ மேலே உயரமாக போடுறாங்கிறது கணக்கு கிடையாது. அந்த ஈட்டு எவ்வளோ தூரமாக போகிறதுங்கிறது தான் கணக்கு. கீழே தான் டேப் வச்சு மெஷர் பண்ணுவான், மேலே எவ்வளோ தூரம் போச்சுன்னா டேப் வச்சு மெஷர் பண்ண மாட்டான். ஸோ ஒரு ஈட்டியை பொறுத்த வரைக்கும் அதிக ரேஞ்சுக்கு போகணும், ஹைட்டுக்கு இல்லை, அதிக ரேஞ்சுக்கு போகணும். அதிக ரேஞ்சுக்கு போகணும்னா இட்ஸ் அ கண்டிஷன், இந்த இடம் தீட்டாவாக இருக்கணும். அவரோட பாடி இந்த கிரவுண்ட் லைனை இப்படி போட்டுக்கிட்டேன். அந்த ஈட்டியை வந்து இதுதான் தீட்டா. இது என்னது, ஃப்ரம் ஹரிசாண்டல். ஃப்ரம் ஹரிசாண்டல்லேருந்து தீட்டா ஆங்கிள் எடுக்கிறா இல்லையா, இந்த தீட்டா ஆங்கிளை 45 டிகிரின்னு டேரெக்டாக சொல்லிடலாம். நல்லா பார்த்தா தெரியும். இது ஒரு 45, இன்னொரு 45 போட்டால் 90 டிகிரி வந்துடும். அப்போது ஒரு ஈட்டியை வச்சுக்கணும், ஒரு ஜவனில் 45 டிகிரி. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருளையும் 45 டிகிரி நீ போட்டாதான் அது என்ன பண்ணும், ரொம்ப தூரத்துக்கு போய் விழும்.
அது எவ்வளோ தூரம் போங்கிறது இவரோட வெலாசிட்டியும் பொறுத்து இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா ரேஞ்சுக்கு ஃபார்முலா ரேஞ்ச் விச் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin 2θ டிவைடட் பை ஜின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா. அதில் வெலாசிட்டியும் முக்கியம். தீட்டா தெரியும் 45 டிகிரி, ஆனால் இவர் போடக்கூடிய ஸ்பீடுங்கிறது அது இவர் கையில் தான் இருக்குது. எவ்வளோ வேகமாக வர்றாரு எவ்வளோ வேகமாக போடுறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஆனால் நீ பாயிண்ட் புரிஞ்சுக்க வேண்டியது, தீட்டா 45 டிகிரி இருந்துச்சுன்னா ரேஞ்ச் ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2θ தீட்டாங்கிறதுல என்ன போட்டுக்கணும் 45 டிகிரி டிவைடட் பை g. 2 டைம் 45 டிகிரி 90 டிகிரி sin 90 டிகிரி 1. அப்போ u ஸ்கொயர் டிவைடட் பை g. இதுதான் இருக்கிறதே மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு ஃபார்முலா. மேக்ஸிமம் ஹைட் இல்லை கண்ணா, மேக்ஸிமம் ரேஞ்சு. மேக்ஸிமம் ஹைட் இல்லை, மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2θ. இஃப் கொஷின் பேப்பரில் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரேஞ்சுங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த கொஷின் பேப்பரில் இது இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுற, தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி நீயே எடுத்துக்கலாம். அவன் பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்குறேன்னா மேக்ஸிமம் ரேஞ்சு போனால் 45 டிகிரி தான் அனுப்பி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி மேக்ஸிமம் ரேஞ்சு நம்ம சொல்கிற பட்சத்தில் நீ ஃபார்முலா என்னென்னு எடுத்துக்கலாம், மேக்ஸ் ரேஞ்ச் விச் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் டிவைடட் பை வெறும் ஜின்னு சொல்லலாம். புரியுதா? எழுதிக்குமா மேக்ஸிமம் ரேஞ்ச் ஹெட்டிங் எழுதிங்க. அதிகபட்ச வீச்சு புரிஞ்சா? ஸோ ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, ஒரு ப்ரொஜெக்டைல் அதிகபட்ச தூரம் போகணும் அப்படின்னா நீ போட வேண்டிய ஆங்கிள் 45 டிகிரி 45 டிகிரி 45 டிகிரி போட, கிரவுண்ட்லேருந்து 45 டிகிரி. சரி, ரைட்டுப்பா. இப்போ உனக்கு இன்னொரு இல்லுஸ்ட்ரேஷன் காட்டுறேன். உனக்கு இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இது ஓவராலாக எல்லா ஆங்கிள்ஸும் சரி சார் 45 டிகிரி ஓகே சொன்னீங்க, பட் மற்ற ஆங்கிள்லாம் நான் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டயக்ராம் மூலமாக நீ புரிஞ்சுக்கலாம். பாரு, இதில் ஒரு பர்சன் இருக்காரு, ஒரே ஸ்பீட் எடுத்துக்கலாம், ஒரே ஸ்பீடில் தான் பந்து தட்டுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் 15 டிகிரி தட்டுறாரு, இங்கே விழுது இவ்வளோ தூரம். அடுத்து 30 டிகிரி தட்டுறாரு, இங்கே போய் விழுது இவ்வளோ தூரம். 45 டிகிரி தட்டுறப்போ இவ்வளோ தூரம் போகுது. 15 டிகிரி இந்த டிஸ்டன்ஸு, 30 டிகிரி இந்த டிஸ்டன்ஸு, 45க்கு அதிக ரேஞ்சு. அதை விட அதிகமாக அடித்தா அதை விட அதிகமாக இல்லை போகணுமா? பாரு, 60 டிகிரி அடிக்கிறாரு, இவ்வளோதான் வருது. 45 டிகிரி இங்கே போன பந்து 60 டிகிரி இங்கே தான் வந்திருக்கு. அடுத்து 75க்கு அடிக்கிறப்போ பாருங்க இங்கே வந்துருச்சு.
அடுத்து 90க்கு அடிச்சாருன்னா மேலே போனால் கீழே தானே வந்தாகணும். அதான் சொன்னேன், ப்ரொஜெக்டைல் மோஷனில் மேலே கீழே போயிட்டு வந்து கைண்ட் ஆஃப் ப்ரொஜெக்டைல் தான். ஸோ அப்போ மறுபடியும் என்ன டைம் பாரு. ஸோ 45க்கு உள்ளே இருக்கிறப்போ 5, 10, 15, 20, 30 சரி 5, 10, 15, 20, 25, 30, 35, 45 வரைக்கும் இங்கே. அகெயின் 50, 60, 70, 80, 85, 90 வரப்போ அகெயின் ரிட்டர்ன் வந்துடும். அப்போ மேக்ஸிமம் போகக்கூடிய பாயிண்ட் எவ்வளோ டிகிரியாக இருந்திருக்கும்? 45 டிகிரியில் அடிச்சிருந்தா மட்டும்தான் இது நடந்திருக்கும். ஸோ இப்படி தான் இது எல்லா இடத்துலையுமே ப்ரொஜெக்டைல் மோஷன் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். டே டு டே லைஃப்லையும் ப்ரொஜெக்டைல் மோஷன் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். நீ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் எடுத்து வேறு ஆங்கிளில் போட்டுப்பாரு, 45 டிகிரி போடுறப்போ தான் அது ரொம்ப தூரம் போகும். ஏன்னா கிரவுண்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். யூ சைன் தீட்டா யூ காஸ் தீட்டா கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுறது 45 டிகிரியில் தான். ஏன்னா இங்கே பாதி கிடைக்கும். அதனால் மற்ற எல்லா இடத்துலையுமே யூ சைன் தீட்டா காஸ் தீட்டா மாறி கிடைக்கிறதுனால பெருசாக ரேஞ்சு கிடைக்காது. சரி ரைட்டு, ஓகே. இப்போ கொஸ்டின் போகலாமா? நோட் பண்ணி கொஸ்டின் எழுதியா. 2012 எழுதிக்கோ. The horizontal range and maximum height of projectile are equal. Projectile are equal. Then find the projection angle of projectile. Option A theta equal to tan inverse of 1. Option B theta equal to tan inverse of 4. Option C theta equal to tan inversion of 1/4. Option D theta equal to tan inverse of √3. சரிப்பா கவனி. ஸோ இந்த கொஸ்டின் நீ புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டைமர் எடுத்துக்கலாம். டூல்ஸு டைமர் ஓரமாச்சு, டைமர் ஆன் பண்ணியாச்சு. லிசன், இப்போ கொஸ்டின் படித்து பார்க்குற. த ஹரிசாண்டல் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு படித்த உடனே தெரிஞ்சிருச்சு. இட்ஸ் மோஷன் இன் பிளைனில் மட்டும் ஹரிசாண்டல் ரேஞ்சுங்கிற வார்த்தை இருக்கும். அப்போ 2வது லெசனும் 3வது லெசன் ஞாபகம் வந்துடணும். அண்ட் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ப்ரொஜெக்டல் ஆர் ஈக்குவல். ப்ரொஜெக்டலோட ஹைட் வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. அதாவது ப்ரொஜெக்டரோட ஹைட்டும் ஹரிசாண்டல் ரேஞ்சும். ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ரெண்டுமே அவன் என்ன சொல்லிட்டான்? ஈக்குவல்னு சொல்லிட்டான். அப்போ இதை வச்சு அடுத்து நீ என்ன பண்ணணும்? ஃபைண்ட் த ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்டல். ஓகே, தீட்டா கண்டுபிடிக்க சொல்கிறான். தீட்டா தானே ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள். சரியா? ரெண்டு ஃபார்முலாவும் ஈக்குவலாக வச்சு அதை இந்த பக்கம் ஏதாவது கேன்சல் பண்ணி அப்படியே கொண்டு வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இது ஈஸியான கொஷின் தான். ரைட், இது போட்டு பார்க்குறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். சரி, நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, கொஷின் எவ்வளோ கொடுத்தது? ரேஞ்ச் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஹைட்டு. திருப்பி பார்த்துட்டு கூட கொஷின் ஒரு டைம் படித்தோன்னா மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். கொஷின் பேப்பரில் ரேஞ்சும் மேக்ஸிமம் ஹைட் ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்கான். ரேஞ்சுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியணும். எவ்வளோ தெரியணும்? u² sin 2θ டிவைடட் பை ஜின்னு தெரியுது. மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். u² sin θ டிவைடட் பை ஜின்னு தெரியும். 2g ஜி கெட்டிங் கேன்சல். அடுத்த ஸ்டெப்லேயே நீ என்ன பண்ணணும்? இதை பிரிச்சு எழுது. u² ஒரே மாதிரி தானே இருக்குது, கேன்சல்.
இந்த வகுத்தலில் கொண்டு வந்தால் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டு கீழே கீழேனாலும் கேன்சல். sin 2 தீட்டாவை பிரிச்சு எழுது. 2 டைம் sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. sin ஸ்கொயரை பிரிச்சு எழுது. sin தீட்டா இன்ட்டு sin தீட்டா. எது கேன்சல்? sin தீட்டா கேன்சல். டிவிஷன் இன்னும் 2 இருக்குது, அது மறந்துடாது. tan தீட்டா வரணும்னா ஒன்றும் இல்லை, இந்த காசை வகுத்தலில் கொண்டு போ, இந்த ரெண்டு இந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு வா. 2 × 2 ஈக்குவல் டு இந்த sin தீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த காஸ் தீட்டா வகுத்தலில் வந்துடும், காஸ் தீட்டா. sin தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா tan தீட்டா. tan 4 ஒன்றும் இல்லை, தீட்டாவை மட்டும் இங்கே வை, டேனை வகுத்தலில் கொண்டு வா, கீழே இருந்தால் +1 மேலே வரப்போ -1. அப்போ தீட்டா ஈக்குவல் டு tan பவர் -1 4 இருக்குது, ஸோ இன்ட்டு 4. சரியா? நான் சொல்லிக்கிட்டே போகிறதுனால உனக்கு 2 நிமிஷம் வந்துடுச்சு. 2 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுது. நான் சொல்லாமல் டக்கு டக்குன்னு போட்டிருந்தா 2 நிமிஷத்தில் முடிச்சு ஷேடிங்கும் முடிச்சிருப்பேன். இப்போ 2 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய கொஸ்டின் இது. படிக்கிறதும் உனக்கு டைம் கிடச்சிச்சு. இருந்தாலும் இந்த ஸ்டெப்பெல்லாம் போடுறப்போ கொஞ்சம் பெருக்கல் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணால் தான் வரும். அதோட சாய்ஸில் tan திட்டாங்கிற ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக sin பை காசுங்கிற ஏதோ ஒன்று தான் சொல்ல போகிறான்னு அர்த்தம். நோட் பண்ணிக்க. அதுக்கு ஃபார்மில் உனக்கு புரியுதா இல்லையா? நீ திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஃபார்மில் டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆனால் தான் உன்னால் ஆன்சரே பண்ண முடியும். ஞாபகம் வச்சுக்கோ. போகலாமா? சரி, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? இது பின்னாடி டைப்லேயே இருக்குது, பார்த்துக்கோ. பின்னாடி எடுத்து வச்சுருப்பேன், தமிழ்லேயே இருக்கும். சரியா? டைப்லேயே வச்சுருப்பேன், நீ பார்த்துக்கோ. ரைட், அடுத்த ஐடியா எழுதிக்கோ. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேஞ்ச் அண்டு மேக்ஸிமம் ஹைட். அதிகபட்ச உயரம் வீச்சுக்கும் இடையே உள்ள தொடர்பு. வீச்சுக்கும் அதிகபட்ச உயரத்துக்கும் உள்ள தொடர்பு. எப்படி போடுறது? லிசன் பா. இது கொஸ்டினா கூட கேட்கலாம். ஃபைண்ட் த ரேஷியோ டு த ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட்னு கூட சொல்லலாம். எப்படி சார் போடுறது? ஃபஸ்ட்டு ரேஞ்சுக்கு ஃபார்முலா. இதில் ஈக்குவல் சொல்லியிருந்தால் போன சம்மு. இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் கேட்கலாம். ரேஞ்சுக்கு ஃபார்முலா u ஸ்கொயர் sin 2 தீட்டா டிவைட் பை g. இந்த 2 தப்பு பண்ணுவேன், மாற்றி போடுறது நிறைய தப்பு பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. எழுதி தரேன், இந்த 2 நீ மாற்றி போடுவேன். அதனால் கேர்ஃபுல்லாக 4-5 டைம் படித்து திருப்பி எழுதி ஷார்ட்கட் போட்டால் ஞாபகம் வச்சுக்கோ. சரி, மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஃபார்முலா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g. இங்கே பவரில் வரும், இங்கே 2 வரும், இங்கே பெருக்கல்ல வரும், இங்கே வராது, ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இப்போ ரிலேஷன்ஷிப் கேட்குறான். ரெண்டையும் நீ என்னவோ டிவைட் பண்ணிடு, அவ்வளோதான். ஈக்குவல்னு சொல்லியிருந்தால் போன சம் மாதிரி போட்டிருக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணி போடுவேன். இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் கேட்கறதுனால ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 6, செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை h மேக்ஸிமம் ஈக்குவல் டு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மேலே தான் இருக்கு, அதனால் நான் அப்படியே எழுதிக்கிறேன். u ஸ்கொயர் sin 2 தீட்டா டிவைட் பை g இன்ட்டு மேக்ஸிமம் இப்படி இருக்குது. இது வகுத்தில் இருக்கனால நான் அப்படியே பெருக்கல் எழுதணுங்கிறதுக்காக தலைகீழ் ஆக்கிக்கிறேன். தலைகீழ் ஆக்கினோம்னா கீழே எழுதிருப்பேன், அப்படியே மேலே கொண்டு போகிறேன். 2g டிவைட் பை u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா.
சரி ஓகே, நான் மேக்ஸிமம் வகுத்தலில் இருக்கிறதுனால எது கேன்சல், ஜிஜி கெட்டிங் கேன்சல், யூ ஸ்கொயர் கெட்டிங் கேன்சல். அடுத்த ஸ்டெப்பில் என்ன கண்ணா, சைன் தீட்டா ஃபார்முலா எழுது. சரி ஒரு ஸ்டெப் எடுத்து எழுது, ஒன்றும் தப்பு கிடையாது. சைன் 2 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா, சைன் 2 தீட்டா இன்ட்டு ஒரு 2 இருக்கா, சரி இன்ட்டு ஒரு 2. sin 2 தீட்டாக்கு ஃபார்முலா 2 டைம் sin தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா டிவைட் பை sin ஸ்கொயர் தீட்டாக்கு ஃபார்முலா sin தீட்டா இன்ட்டு sin தீட்டா இன்ட்டு ஒரு 2. ஒரு sin தீட்டா கேன்சல், 2 இன்ட்டு 2 4 காஸ் தீட்டா டிவைட் பை sin தீட்டா. இந்த பக்கம் என்ன இருக்கு, r டிவைட் பை மேக்ஸிமம் ஹைட். கிளியரா? சரி, r divided by h maximum which is equal to 4 times cos theta divided by sin theta. இதே தலைகீழாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன் தலைகீழாக இருந்தால் வசதியாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா tan theta ஆகும். அப்போ மொத்தமாக தலைகீழாக்கு, இதையும் தலைகீழாக்கு, h maximum divided by r 4/1 இருக்கும், அதை 1/4 நேற்று. அப்போ இதை மாத்திரம்னா sin theta divided by cos theta, sin theta divided by cos theta tan theta. அப்போ 1 divided by 4 into tan theta. இது h max divided by r. இதை இங்கே பெருக்கலை கொண்டு போ, அதை அங்கே பெருக்கலை கொண்டு போ, இல்லையே எப்படி கொண்டு நிறுத்திக்கோ, உன்னோட விருப்பம். நான் பெருக்கலை போட்டா 4 time h maximum which is equal to r time tan theta. ஓகேவா? 4 time h maximum equal to r time உனக்கு என்ன வரும், tan theta. இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட். இதுவே தனியாக கூட கொஸ்டின் கேட்கலாம்.
அடுத்து போலாமா? Four time H max equal to R time tan theta. ஞாபகம் வச்சுக்கணும். 4 time H max equal to R time. So right. Next. Elevation angle. Heading எழுதிப்பா. Elevation angle. ஏற்ற கோணம் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். எது வேணா பேர் வச்சுக்கோ, நான் ஆல்ஃபான்னு பேர் வச்சுக்கிறேன். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லிசன் பா. ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் சார் இருக்கு, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்கு, இப்படி போகுது இல்லையா? இதில் லிசன், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து நீ எந்த பாயிண்டை பார்க்குறியோ அந்த லைனுக்கு நடுவில் கூடிய ஆங்கிள் எலிவேஷன் ஆங்கிள். வெயிட், இந்த பாயிண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருக்கேன், நான் இங்கிருந்து பார்க்குறேன், எனக்கு இந்த லைன், இங்கே ஒரு லைன் போட்டால் இந்த இடம் என்னது தான், இந்த இடம் தான் எலிவேஷன் ஆங்கிள். சரி, நான் இங்கே இருக்கிறேன், இந்த இடத்த பார்க்குறேன், இது வந்து டேஞ்சன்ட் கிடையாது. டேஞ்சன்ட்னா இந்த இடத்துல புள்ளி வச்சு அப்படியே கோடு போடுறது. இங்கே ரெண்டு பாயிண்ட் தேவை. நான் எங்கேருந்து பார்க்குறேன், எதை பார்க்குறேன், எங்கேருந்து பார்க்குறேன், எதை பார்க்குறேன். அப்போ இந்த ஆங்கிள் எலிவேஷன் ஆங்கிள். நான் இங்கேருந்து பார்க்குறேன், ஹையஸ்ட் பாயிண்ட்டை பார்க்குறேன், கோடு போட்டால் இங்கிருந்து இது வரைக்கும் ஆங்கிள் எலிவேஷன் ஆங்கிள். சரியா? அப்போ எங்கேருந்து பார்க்குறியோ அந்த இடம் எலிவேஷன் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் சார் இந்த பாயிண்டை பார்க்குறேன், ஓகேவா? ரைட், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் இட்ஸ் அ எலிவேஷன் ஆங்கிள். இந்த லைன் அப்படியே கீழே கொண்டு வா. இது பார்க்க எப்படி இருக்கு, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், அது என்ன வேல்யூன்னு எனக்கு தெரியாது. டோட்டலாக இது ரேஞ்சு, ரேஞ்சில் இது ஒரு பார்ட்டு. ஸோ அதனால் ஆர் டேஷ்னு வச்சுக்கிறேன். இந்த இடம் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு, அதனால் ஹச் ஹைட்டுன்னு வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் ஹைட்னா இங்கே இருக்கும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, லிசன்பா, ஸோ எனக்கு தீட்டா வேணும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த இடத்துல எனக்கு தீட்டா மட்டும்தான் வேணும் அப்படின்னா டேன் தீட்டா எடுத்துக்கோ. அப்போ டேன் ஆல்ஃபான்னு சார் ஃபார்மில் எழுதுனா ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்ட். தீட்டாக்கு ஆப்போசிட் ஆப்போசிட், ஸோ ஹச் டேஷ். தீட்டாவும் 90 டிகிரி இருக்கக்கூடியது அட்ஜசன்ட், அப்போ ஆர் டேஷ். இதுதான் டேன் தீட்டா ஃபார்முலா. இப்போ டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஹச் டேஷ் டிவைட் பை ஆர் டேஷ். இல்லை எனக்கு வெறும் ஆல்ஃபா மட்டும் இருக்கணும் அப்படின்னா இது இன்வர்ஸாக அந்த பக்கம் கொண்டு போயிரு. அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஹச் டேஷ் டிவைட் பை ஆர் டேஷ். கிளியரா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீ எலிவேஷன் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சரி, ஒருவேளை நான் கரெக்டாக எக்ஸாக்டாக மேக்ஸிமம் ஹைட்டை பார்க்குறேன், இந்த இடம் தான் மேக்ஸிமம் ஹைட். நான் இங்கிருந்து இந்த பாயிண்ட்டை பார்க்குறேன், இங்கே லைன் போட்டு இந்த இடம் தான் என்னது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு பேர் மேக்ஸிமம் ஹைட்டு. கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு பேர் மேக்ஸிமம் ஹைட்டு. நல்லா பாரு, இது ஃபுல் ரேஞ்சு. கரெக்டாக மேக்ஸிமம் அட்டன் ஆகிறப்ப இது பாதி இது பாதியாக மாறிடும். அப்போ இந்த இடத்துக்கு ரேஞ்சில் எக்ஸாக்டாக பாதி. டேஷ் எல்லாம் போட்டு காட்ட தேவையில்ல. டேஷ்னா என்ன வேல்யூ வேணா இருக்கலாம், பட் இந்த இடத்துல எனக்கு எக்ஸாக்டாக தெரியும். மொத்த ரேஞ்சில் இது பாதி, மொத்த ரேஞ்சில் இது பாதி ரேஞ்ச். அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of h max divided by r by 2. ஓகேவா? நீ எங்கிருந்து பார்க்குற அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு, நோட் பண்ணிக்கோ.
So elevation angle. சரியா, அடுத்து போலாமா? கொஸ்டின் இருக்கு அதுக்கு. In JEE, a projectile is fired from a projectile is fired is fired at the angle of 45 degree from horizontal range the elevation angle for this projectile as its projectile seen as its highest point as it from point of projection is option A 60 degree, option B theta equal to tan inverse of 1/2, option C theta equal to tan inverse of root 3/2, option D 45 degree. Say right. கவனி. A projectile is fired at the angle of 45 degree. ஒரு projectile இருக்கு. projectileனால projectile motion இப்படி ஏதோ ஒரு U ஷேப்ல இப்படி போகக்கூடிய ஒரு பொருள் எவ்வளோ டிகிரில இருந்து ஃபயர் ஆகுது? 45 டிகிரி ஃப்ரம் ஹரிசாண்டல் ரேஞ்சில் இருந்து. ஸோ இங்கே ஒரு டேஞ்சன்ட் வர அது எவ்வளோ டிகிரியில் இருக்கும்? 45 டிகிரியில் இருக்கும். அடுத்த லைன் பாரு, the elevation angle for this projectile, இதோட projectile எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டனா, its highest point as it's from point of projection. அதோட highest point
இதான் ஹையஸ்ட் பாயிண்ட். எதுலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னா பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த ரெண்டு லைன் போட்டோன்னா இந்த ஆங்கிள் என்னதான் இருக்கும்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனாக இருக்கும். அதான் என்னன்னு கேட்குறான். த எலிவேஷன் ஆங்கிள் இஸ். கொஸ்டின் புரிஞ்சுங்க. த எலிவேஷன் ஆங்கிள் இஸ். நடுவில் என்ன கேட்குறான்னா எங்கே அந்த ப்ரொஜெக்ட் இருக்குன்னு கேட்குறான். அந்த ப்ரொஜெக்டில் பார்க்க எப்படி இருக்குன்னா இட்ஸ் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஸ் இட் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் பார்த்த மாதிரி எனக்கு எலிவேஷன் ஆங்கிள் இருக்குது. அது ப்ரொஜெக்ட் ஆன ஆங்கிள் வந்து 45 டிகிரி. ரெண்டும் ஒன்று கிடையாது. இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி அப்படிங்கிறது ப்ரொஜெக்டைல் ஆங்கிள். அதான் கொஸ்டின் கேட்கல. ப்ரொஜெக்டைல் ஆங்கிள்னு சொல்லுவோம்பா. இதான் கொஸ்டின் கேட்கல. அவன் கேட்குறது ஆல்ஃபா, அதாவது எலிவேஷன் ஆங்கிள் தான் கொஸ்டின் கேட்குறான். உனக்கு ஈஸியாக தான் போச்சு இந்த இடத்துல. ஏன்னு கேட்டனா பார்ப்பா, அவன் டைரெக்டாக 45 டிகிரி கொடுத்துருக்கான். அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் போக போகுதுன்னு அர்த்தம். பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. மேக்ஸிமம் ரேஞ்ச் போக போகுதுன்னு அர்த்தம். ஆர்எல்ஸ் உனக்கு இதுதான் பாயிண்ட். லிசன், கரெக்டாக இந்த இடம் தான் என்னது? ஹச் மேக்ஸு. இந்த இடத்துலேருந்து பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இதுதான் கொஷனில் கொடுத்துருக்க. பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த இடத்துக்கு பேர் மேக்ஸிமம் ஹைட்டு. சொல்லு பரத், இந்த இடத்துக்கு அப்போ பேர் என்ன? இந்த இடத்துக்கு பேர் என்ன? ஆல்ஃபாக்கு பேர் என்ன? என்ன சொல்லு? ஆல்ஃபா தான். இதுக்கு பேர் என்ன? இப்போதான் எழுதி போட்டேன். நானும் எழுதி போடாது கேட்குற மாதிரி அதுக்கு பேராங்கிற. உன் கவனம் காற்றுல இருக்கிறத அப்படியே கவனிச்சிட்டேன். பின்னாடி திரும்பினாலும் பின்னாடி நான் என்ன பண்ணுறேன்னு நோட் பண்ண மாட்டேன்னு நினச்சியா? ஆல்ஃபானா என்ன இப்போ வருது? நம்ம எழுதி போடாத கேட்குற மாதிரி என்ன அப்படிங்கிற வெதிக்கிற உனக்கு ஒரு நாளைக்கு கிளாஸில் கவனம் இருக்கிறது இல்லை. இல்லை, என் கூட என்ன தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன். சரி, அவன் என்ன கேட்குறான்? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். கரெக்டாக உனக்கு ஹையஸ்ட் பாயிண்டில் லொக்கேட் ஆனதுனால இந்த இடம் ஹச் மேக்ஸு, இந்த இடம் உனக்கு என்னவா இருக்கும்? R/2R. ஃபார்முலா R = tan inverse of opposite H maximum adjacent R/2. சாய்ஸில் இப்படி ஒன்று கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஹச் மேக்ஸுக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 2-வை மேலே மல்டிப்ளிகேஷன் கொண்டு போய், இது டிவிஷனில் இருக்குது, மேலே போனால் தலைகளாகுமா? அப்போ tan inverse of 2 மல்டிப்ளிகேஷனில் போயிடுச்சுன்னா 2H மேக்ஸு டிவைடட் பை R டிவைடட் பை R. அதுக்கு தான் நடத்துகிறப்ப சொல்ல பின்னாடியே சொல்லணும். வாய் மூடிட்டே இருந்தோம்னா கவனம் எங்கேயோ போயிடும். உன் சத்தமே எனக்கு கேட்கல. திரும்பி நின்னா நீ பேசுகிறது தான் எனக்கு பாயிண்ட்டு. நீ பேசலைன்னா உன் கவனம் எங்கேயோ இருக்குன்னு தான் அர்த்தம். நேராக பார்த்தா என் கண் முன்னாடி கண் பார்த்துருவேன், நீ பயந்துட்டாதான் என்னை பார்த்துருவேன். திரும்புகிறப்ப ஜாலியாக எங்கேயா கவனம் போகும். அதனால தான் உன் வாய்ஸை கவனிப்பேன். நெக்ஸ்ட் டைம் வரலைன்னா அடுத்த நிற்க வச்சுருவேன். சரி, ரைட், ஓகே. இப்போ பார்க்குறப்ப இந்த மாதிரி சாய்ஸ் இல்லை. ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் தெரியும். என்ன சார் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 டைம் H மேக்ஸு ஈக்குவல் டு உனக்கு என்ன தெரியும்? R டைம் tan θன்னு உனக்கு தெரியும். இது ரெண்டு பேருக்கு நடுவில் கூடிய ரிலேஷன்ஷிப். பாரு, கொஸ்டின் பேப்பரில் தீட்டா கொடுத்துட்டான். தீட்டா எவ்வளோ? 45 டிகிரி. அப்போ tan தீட்டா tan 45 டிகிரி. tan 45 டிகிரி 1. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்? tan தீட்டா 1ன்னு சொல்லிடலாமா? அப்போ 4H மேக்ஸு ஈக்குவல் டு R.
இந்த தீட்டா என்னது ஆக்சுவலாக ப்ரொஜெக்டல் ஆங்கிள். ஓகேவா, இந்த தீட்டா வந்து ஆக்சுவலாக ப்ரொஜெக்டல் ஆங்கிள். கொஸ்டின் பேப்பரில் ப்ரொஜெக்டல் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 45 டிகிரியில் தான் அந்த இது ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு போட்டிருக்கான். அப்போதைக்கு உள்ளே போடு. அப்போ tan இன்வர்ஸ் 2h மேக்ஸு ஈக்குவல் டு கீழே என்ன சொல்லலாம், ஆருக்கு பதிலாக 4h மேக்ஸு. h மேக்ஸு கேன்சல், இது கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ எலிவேஷன் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் tan இன்வர்ஸ் ஆஃப் 1/4. சரி 1/2. நோட் பண்ணிக்க. हेलो बच्चों, आज हम
அடுத்து போலாமா? ரெடியா? ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. The question then, the project is filed at the angle of 45 degrees, the horizontal elevation angle of the project is blah blah blah. Equation of trajectory. எரிபாதை இயக்கச் சமன்பாடு. சரி, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்கு. ரெண்டு ஆக்சிஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். எக்ஸ் ஆக்சிஸ் ஒன்று, ஒய் ஆக்சிஸ் ஒன்று. ரெண்டு ஆக்சிஸில் சார் டிஸ்கஷன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டேன். எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டேன்னா இங்கிருந்து இது வரைக்கும் வர்றது எல்லாமே. ஸோ எக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும்னா இதுதான் ஒய் ஆக்சிஸ். அப்போ டேரெக்டாக அதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், தப்பு கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்சலரேஷன் வேணும்னா 0, ஒய் ஆக்சிஸ் ஆக்சலரேஷன் வேணும்னா -g. எக்ஸ் ஆக்சிஸில் வெலாசிட்டி வேணும்னா u cos θ, ஒய் ஆக்சிஸில் வேணும்னா u sin θ. இதெல்லாம் நடத்தியாச்சு, சரியா? ரைட். இப்போ இதை வச்சு s = ut + r5t² கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன். s = ut + ½ time at². ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டு காட்டலாமா? சரி, எக்ஸ் ஆக்சிஸில் போட்டு காட்டலாம். எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுனா sx x, இனிஷியல் வெலாசிட்டி u cos θ, தெரியுதா? sx ux + t + 1/2 axt². அதுதான், வேற ஒன்றும் இல்லை. sx என்னன்னு சொல்லிக்கலாம், xன்னு சொல்லலாம். uxக்கு u cos θ. டைம் tன்னு வச்சுக்கோ. ax என்னது? 0. அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷன் உனக்கு என்ன கிடைக்குதுன்னா x = u cos θ t கிடைக்குது இல்லையா? t மட்டும் வேணும்னா இதை வகத்தில் கொண்டு வந்தா x / u cos θ இல்லை x = u cos θ × t, அது ஈக்குவேஷன் தான். இதெல்லாம் என்னது? எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் அந்த ஈக்குவேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? s = ut + ½ time at². ஃபார் ஒய் ஆக்சிஸ் இது என்ன சொல்லலாம்? sy which is equal to uy t + 1/2 ay t². sy என்னன்னு சொல்கிறேன் சார்? ஒய்னே சொல்லுவேன். uyக்கு மேலே போகிறது u sin θ. டைமு ஒன்றும் இல்லையா? எக்ஸ் ஆக்ஸில் என்ன டைமோ அதே டைம் தான் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கும். ரெண்டு டைமும் சேர்ந்தால் மட்டும்தான் அது நடக்கும். அப்போ அதில் கிடைக்கக்கூடிய டைமை தூக்கி இதுலேயும் போட்டுக்கலாம். அதோட டைம் என்ன போட்டிருந்தோம்? x / u cos θ. x / u cos θ நமக்கு டைமாக கழிச்சு அது தூக்கி இதில் போட்டுக்கிறேன். ப்ளஸ் 1/2 ay இடத்துல என்ன போடலாம்? -g × t². t² ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன போடுவோம் இதுக்கு மேலே? t² பதிலாக இதோட ஸ்கொயர் x² / u² cos² θ. cos θ² இல்லை, cos² θ இருந்தால் அதை போடணும். இந்த மைனஸ் தூக்கி போட்டுக்கோ. எதை கேன்சல் ஆகுதா? u கெட்டிங் கேன்சல். sin / cos, tan, sin / cos, tan. அப்போ tan x, tan x மைனஸ் உள்ள ஒன்று -1/2 g x² / u² cos² θ. Therefore equation of trajectory y = x ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறது வழக்கம். அப்போ x tan θ, அடுத்தது -1/2 சொல்லி பழகணும், gx² / 2 time u² cos² θ. அப்படிங்கிறது ட்ராஜெக்டரியோட ஈக்குவேஷன். இதை விட்டனா எக்ஸ்ட்ரா 2 போட்டனா, சாரி.
சரி போச்சு. ஸோ y equal to x tan theta minus 1/2 gx square divided by u square cos square thetaங்கிறது எக்ஸாக்ட் ஃபார்முலா. இன்னும் இதோட வேற வெர்ஷன்ஸ் இருக்கு, நடத்துகிறேன், இது எழுதிக்கு. எழுதியாச்சா? தண்ணி கொடுமா ரித்திக், ரித்திக் தண்ணி கொடு.
சரி ரைட். First equation x equal to y equal to x tan theta minus 1 by 2 gs square divided by u square cos square theta ங்கிறது trajectory ஓட equation. So இதுவே டேரக்டா ஒரு क्वेश्चन கூட கேட்கலாம். y equal to x tan theta minus 1 by 2 g time x square divided by u square cos square theta. ஓகேவா? இது ரெண்டு பெருக்கலா தான் இருக்கு, மேலே கீழே இருக்குன்னு நினச்சிக்காது. சரி ரைட், இதை இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். ஜஸ்ட் இதை மாடிஃபை வெர்ஷனாக மட்டும் பார்க்கலாம். இப்போ எல்லா வார்த்தை ஒன்று தான் பார்க்கலாம். y equal to x tan theta minus 1 by 2 g x into xன்னு எழுதுறேன், x ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன், x into x divided by u ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும், எனக்கு பிரச்சனை வராது. cos theta ஒன்று எழுதிக்கிறேன், cos theta into cos thetaன்னு பிரித்து எழுதிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சார் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன். மேலேயும் கீழேயும் சைன் தீட்டாவோட பெருக்கிறேன். மேலே பெருக்கினா கீழேயும் பெருக்கணும், மேலே இந்த இதில் கீழே இங்கே வந்துடணும். அப்போ கேன்சல் ஆச்சுன்னா அகேன் என்னது, இது பழைய ஈக்குவேஷன், இதுவும் ஒன்று தான்னு அர்த்தம். ஸோ மேலே கீழேயும் சைன் தீட்டாவில் மல்டிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லிசன்பா, சைன் டிவைடட் பை காஸ் tan theta, sin theta cos theta sin 2 theta, அவ்வளோதானே? எழுது பாரு, இது அப்படியே எழுதிக்கோ, x tan theta மைனஸ் இங்கே பாரு g x x அப்படியே இருக்கட்டும், g x x sin divided by cos tan theta, டிவிஷனில் u 2 போயிடுச்சு, மீது என்ன இருக்கும் u ஸ்கொயர் 2 டைம் sin theta cos theta sin 2 theta. வெரி கிளியரா? லிசன், ஒன்றும் இல்லை, அடுத்த ஸ்டெப் கவனி. இங்கே ரேஞ்சுக்கு ஃபார்முலா யோசிச்சு பாரு, u ஸ்கொயர் sin 2 theta டிவைட் பை g. இது அப்படியே தலைகளாக போடு, 1 டிவைடட் பை, ஏன்னா கீழே 1 இருக்கிறதா தலைகளாக இருந்துச்சுன்னா 1 டிவைட் பை r ஈக்குவல் டு g டிவைட் பை u ஸ்கொயர் sin 2 theta g u square sin 2 theta 1 divided by r ன்னு எழுதிக்கலாமா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் x tan theta minus g x g விட்டுரு, x x மட்டும் தானே இருக்கும், x into tan theta into நீ என்ன பண்ணிக்கணும், g divided by u square, இதெல்லாமே என்னவா மாறிடுச்சு, 1 divided by r ன்னு மாறிடுச்சு. ரைட், மைனஸ் பாரு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. இதுல இருந்து x tan theta இருக்கு, இதுல என்ன இருக்கு, ஒரு x tan theta இருக்கு, தூக்கி வெளியே வச்சுக்கோ. அப்ப x tan theta தூக்கி வெளியே வச்சுட்டேன்னா பிராக்கெட் போட்டுக்கணும். இதுல இருக்கிற x tan theta டோட்டலா வெளியே போயிடுச்சு, அப்ப இங்க வெறும் 1 இருக்குன்னு தான் அர்த்தம். ஃபுல்லா பெருக்கல்ல வெளியே வந்துருச்சுன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இந்த மைனஸ், இங்கே கூட x tan theta போயிடுச்சு, மீதி இருக்கிறதுல என்ன, x 1 divided by r, இதுக்கு பதிலாக 1 போட்டாலும் அதே தான். ஸோ x into 1 by r, அது x by rன்னு எழுதிக்கிறேன். இந்த இடத்துல என்ன கிடச்சிருச்சு, ரேஞ்சு கிடச்சிருச்சு. ஸோ இது அடுத்த ஃபார்முலா, என்ன ஃபார்முலா, y equal to x tan theta 1 minus x divided by r. இதுவும் y equal to x tan theta minus 1 by 2 gx square divided by u square cos square thetaவும் ஒன்று தான். ஸோ இது அதே தான், இந்த ஃபார்மு தான், அதோட இன்னொரு வெர்ஷன்னு சொல்லலாம். ஸோ சாய்ஸில் எது இருந்தாலும் நீ அப்படியே டிக் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம்.
आर वाई अपॉन आर माइनस एक्स इंटू एक्स प्रूव हो गया। எழுதிட்டியா? உட்கார். போலாமா அடுத்து? क्वेश्चन எழுதியோ? மிசைல் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க தமிழில். மிசைல்னா ஏவுகணை. மிசைல் இஸ் ஃபயர்டு ஃபார் maximum range at the maximum range with initial velocity of 20 meter per second. 20 meter per second. A missile is fired for maximum range with initial velocity of 20 meter per second. Take g equal to 10 meter per second square. Then the range of missile will be PYQ தான். Option A 20 meter, option C 40 meter, option C 60 meter, option D 90 meter. கவனி. மிசைல் இஸ் ஃபயர்டு. ஓகேவா? ஒரு மிசைல் இருக்குன்னா ஏவுகணைங்கிறப்பயே அது ப்ரொஜெக்டைல் மோஷன் மட்டும்தான் போகுங்கிறத நீ கெஸ் பண்ணி ஓகே இந்த லெசன் தான் நீ பிடிச்சிருக்கணும். மிசைல் இஸ் ஃபயர்டு ஃபார் மேக்ஸிமம் ரேஞ்ச். கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். ஒரு மிசைல் வந்து மேக்ஸிமம் ரேஞ்சு போக போகுது வித் இனிஷியல்ஸ் வெலாசிட்டி ஆஃப் 20 மீட்டர் பர் செகண்ட். அப்போ யூவோட வேல்யூ கொடுத்துட்டான் 20 மீட்டர் பர் செகண்ட். டேக் ஜி ஈக்குவல் டு 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஜி கொடுத்துட்டான். கொஸ்டின் என்ன? ரேஞ்ச் ஆஃப் மிசைல். ரேஞ்ச் ஆஃப் மிசைல்னா ரேஞ்சுனா என்ன? இப்போ ஒரு மிசைல் இருக்குன்னா ஒரு மிசைல் அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷனில் போய் இங்கே விழுந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அது ரேஞ்ச். கொஷின் பேப்பரில் அது எவ்வளோ ரேஞ்ச் போகுது ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டான். மேக்ஸிமம் ரேஞ்ச் போகுதுன்னு அவனே கொடுத்துட்டான் கொஷின் பேப்பரில். அப்போ மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு ஃபார்முலா தான் போடணும். எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஸ்கொயர் டிவைட் பை ஜி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். யூ ஸ்கொயர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை 20 ஸ்கொயர்.
divided by g ஓட வேல்யூ கொஸ்டின் நம்பர் 10 ன்னு எடுத்துக்கிட்டான். அப்போ 20 into 20 divided by 10. 0 0 getting cancelled. 2 into 2 4 40. ரேஞ்சோட யூனிட் மீட்டர் தான், ஆல்ரெடி நடத்திட்டேன். 40 மீட்டர் நோட் பண்ணிக்கோ. கொஸ்டின் பேப்பரில் சிம்பிளாக முடிச்சிட்டான், ரொம்பலாம் இல்லை. மேக்ஸிமம் ரேஞ்சு போகுதுன்னு கொடுத்துட்டான். அப்போயே நீ என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும், யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜின்னு கண்டுபிடிச்சா போதும். யூவோட வேல்யூ இருந்தாலே போதும், நீ இதை ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்போ 40 மீட்டர் அது மேக்ஸிமம் போயிடும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ 45 டிகிரிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அது இன்டெரக்டாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து போகலாமா? ஹெட்டிங் ஏதோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள், இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஹெட்டிங் எழுதிக்கோ. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சம பங்கீட்டு கோணமா, தமிழில் தெரில, அப்புறம் நான் வேணால் பார்த்து சொல்கிறேன். இப்போதைக்கு விஷயத்தை கவனிச்சுக்கோ. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் டேரெக்டாக கொஸ்டின் பேப்பரில் இருக்காது, நம்ம தான் கண்டுபிடிச்சி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னால் என்னென்னு தெரியணும். சரி, என்னன்னு பார்க்கலாம். லிசன். இப்போது உதாரணத்துக்கு இந்த இடம் என்னது 15 டிகிரி. 15 டிகிரி லான்ச் பண்ணால் இது எவ்வளோ மீட்டருக்கு வருது? 5 மீட்டர் தாண்டி போய் விழுதுன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அதுவே வேற ஒரு சைட்லேருந்து பார்த்தா 60 டிகிரி பாரு. 60 இல்லை, 75. 75 டிகிரிலேருந்து லான்ச் பண்ணாலும் அது எங்கே வந்து விழுது? 5 மீட்டர்லேயே தான் விழுது. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் 15 டிகிரி 75 டிகிரி ஒரே ரேஞ்சில் தான் விழுது. எவ்வளோ? 5 மீட்டரில் விழுது. இன்னொன்று கூட பார்க்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ 30 டிகிரியை பாரு, 30 டிகிரி இங்கே வந்து விழுது. 60 டிகிரியை பாரு, அதுவும் அங்கே தான் வந்து விழுது. பாயிண்ட் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி 30 டிகிரி 60 டிகிரி அதுவும் உனக்கு என்ன தான்? சேம் ரேஞ்ச் தான். இதுதான் மேக்ஸிமம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக உனக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி சேம் ரேஞ்ச் டிஃப்ரெண்ட் ஆங்கிள், வேறு ஆங்கிள்லேயும் சேம் ரேஞ்சு விழுந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் என்னன்னு சொல்லுவாங்க? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோ.
இது இன்னொரு வகையிலையும் கண்டுபிடிக்கலாம். கவனியா, 45 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு சொன்னாலும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, 45 டிகிரி ப்ளஸ் தீட்டாவில் நீயே ஒரு வேல்யூ போடு. உதாரணத்துக்கு 20 டிகிரின்னு போடு. ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 65 டிகிரி வருதா? இதோட காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னவா இருக்குன்னா, இதே 20 மைனஸ் பண்ணிடு. 45 டிகிரி மைனஸ் 20 டிகிரி எவ்வளோ வருது? 25 டிகிரி. அப்போ 45 டிகிரி 25 டிகிரி என்னது? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். 45 டிகிரி எடுத்துக்கோ. 15 டிகிரியை ஆட் பண்ணு. 15 டிகிரி ஆட் பண்ணனா 0 60 டிகிரி வருதா? ரைட்டா? ஆல்ரெடி உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கேன், 60 டிகிரி காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் 30 டிகிரி வருதான்னு செக் பண்ணி பாரு. 15 டிகிரியால் ஆட் பண்ணால் எதால் மைனஸ் பண்ணிக்கணும்? அதே 15ஆல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் உனக்கு 30 டிகிரி வருதா? ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளை வந்து இந்த மாதிரி 45 டிகிரியோட ஒரு ஆங்கிளில் நீ கூட்டினா ஒரு ஆங்கிள் வரும். 20 டிகிரி கூட்டினா இது ஆங்கிள் வருது. மைனஸ் பண்ணால் இது 25 டிகிரி கிடைக்குது. அப்போ இது ரெண்டு என்னது? ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்டரி. நோட் பண்ணிக்க. போவோமா? அடுத்து போவோமா? கொஸ்டினுக்கு போவோமா? கமான் கமான் கமான், அடுத்து போகலாம். கொஸ்டின் எழுது, கொஸ்டின் எழுது, கொஸ்டின் எழுது. 2006. For the angle of projection at 45 degree plus theta and 45 degree minus theta, the horizontal range described by projectile in the ratio of 1:1 option B, 2:1 option C, 1:2 option D, 2:3. தமிழ்ல சொல்கிறேன். 45 ப்ளஸ் தீட்டா மற்றும் 45 மைனஸ் தீட்டா என்ற எரிபொருள் கோணங்களுக்கான கிடைமட்ட வீச்சின் விகிதம் என்பது கவனி. இதில் உனக்கு கன்ஃபியூஷனே வேணாம். என்ன கொஸ்டின் பேப்பரில் இருக்குன்னா 45 ப்ளஸ் தீட்டா 45 மைனஸ் தீட்டா இது ரெண்டு அப்போ என்னது? காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். அதான் கேட்குறான். ஃபார் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஹரிசாண்டல் ரேஞ்ச் டிஸ்கிரைப்டு பை த ப்ரொஜெக்டைல். இந்த ப்ரொஜெக்டைலால் கிரியேட் ஆகக்கூடிய ஹரிசாண்டல் ரேஞ்சோட இந்த ரேஷியோ அதோட ரேஷியோ கேட்குறான். உனக்கு தெரியும் இதோட ரேஞ்சும் ஒன்று தானே. காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னா அது எவ்வளோ ரேஞ்ச் வருதோ இதுவும் அதே தான். ஸோ ரெண்டு நீ வகுத்துனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு ஒன்றுங்கிறப்போ ஒன்னோட ஒன்று கேன்சல் ஆகிடும். அப்போ 1/1 1:1. அப்போ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிளுக்கு ரெண்டு தான். இது 5 மீட்டர் போச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 மீட்டர் போச்சுன்னா இதுவும் 5 மீட்டர் தான். 5 கேன்சல் பண்ணால் 1/1 1/1 தான் 1:1.
அது 10 மீட்டர் போச்சுன்னா இதுவும் 10 மீட்டர் தான் போகும். ஏன்னா இது ரெண்டும் என்னது, காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். கொஸ்டின் பேப்பரில் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் வேர்டே இருக்காது. நீ தான் 45 டிகிரி ப்ளஸ் தீட்டா 45 டிகிரி மைனஸ் தீட்டாவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சி ஓகே இது ரெண்டும் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்னு நீ தான் எடுக்கணும். நோட் பண்ணிக்கோ. அதான் 45 டிகிரி ப்ளஸ் தீட்டா மைனஸ் தீட்டா என்ற எரிபொருள் கோணங்களுக்கான கிடைமட்ட வீச்சுகளின் விகிதம். ரெண்டுக்கும் வீச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும், வீச்சு தொலைவு. சரியா போச்சா? ரைட். இதோடு நமக்கு என்ன முடியுது? ப்ரொஜெக்டைல் மோஷன் கன்க்ளூடட். இனிமேல் இதில் ப்ராப்ளம்ஸு டெஸ்ட்டு அதில் வர கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உனக்கு கொடுத்துருக்கதே அதில் கம்மியான ஃபார்முலாஸ் தான். அதெல்லாம் ப்ராப்பராக நல்லபடியாக நீ ரிவிஷன் பண்ணிட்டாலே போதுமானது. வேறு எதுவுமே இங்கே தேவை கிடையாது. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரொஜெக்டைல் மோஷன் இருக்கிறதே சின்ன லெசன், பட் நிறைய கான்செப்ட் அதுலேயும் கற்றுக்கலாம். அண்ட் அடுத்தடுத்து வர லெசனும் அதே மாதிரி தான் இருக்கும். அடுத்து வரக்கூடிய லெசன் ரொம்ப க்யூரியஸாக லா ஆஃப் மோஷன் அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல். இந்த 2 லெசனும் இருக்கிறதுலே பெருசுன்னா ரொம்ப பொறுமையாக நடத்துவேன். அதுக்கப்புறம் வர லெசன்லாம் எனக்கு 2 கிளாஸ் போதும், டக்குன்னு முடிஞ்சிடும். 2 மாதத்தில் உனக்கு 11th முடிஞ்சு அடுத்த 2 மாதத்தில் உனக்கு 12th முடிஞ்சிடும். பேரலாக 12th ஆரம்பித்து அப்படியே நடத்திட்டே வந்துடுவேன். எலக்ட்ரிக்கல் சார்ஜு, டோட்டலாக கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அது டோட்டலாக உனக்கு இதில் கன்க்ளூட் பண்ணி இந்த 2 மாதத்துலேயே கன்க்ளூட் பண்ணிடுவேன். அண்ட் அடுத்த 2 மாதத்தில் மேக்னட்டிசமும் ஆப்டிக்ஸும் உனக்கு டீட்டெயிலாக இருக்கும். அதோடு உனக்கு 11th ஃபிசிக்ஸ் 12th ஃபிசிக்ஸ் கன்க்ளூட் ஆகிடும். ஓகேவா? இப்படி தான் உனக்கு மேக்ஸிமம் இருக்கும். ப்ரொஜெக்ஷனாக நீ ஞாபகம் வச்சுக்கோ. இது மாதிரி தான் படிக்க போகிறோம். பட் நடுவில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இருக்காது. அந்தந்த டாப்பிக்கில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி தான் கொண்டு போகணும். அது எல்லாத்தையும் உட்காந்து ப்ராப்பராக படிச்சுட்டு டெஸ்ட்டில் வரக்கூடிய கொஷின்ஸ் எக்ஸ்ட்ரா நீ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே வந்தனாலே போதுமானது. ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஷன் ஆகிக்காத. 9 மாதம் உனக்கு எக்ஸாம் வந்துடும், நீ எழுதிட்டு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ரைட், ஓகே. கன்க்ளூட் பண்ணிட்டு உட்காந்து படி. அடுத்த டாபிக் போகலாம்.